நான் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் சாமியா பாதிரி தான் கேட்க போறேன். கனடா வாரத்துக்குரிய எங்களை என்னென்ன பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணணும்ன்றதை நிறைய பேருக்கு அது யோசனமா இருக்கும். நம்ம போலதான் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, நான் இன்றைக்கு இந்த சாமியா பாதிரியை நான் மீட் பண்ணி இருக்கிறேன். இப்போ எல்லாரும் கொண்டிருக்கிற விஷயம் கனடா விசா எப்படி இருக்கிறது, கனடா விசான்னு தான் இப்போ ஒரு விஷயம் போய்கொண்டிருக்குது. ஸ்பான்சர் இவருக்கு பேர் சாமியா பாத்திர நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் இதுகள் சம்பந்தமான விஷயங்கள் நான் இவரை நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ இங்கே இவர்கிட்ட ஆஃபீஸுக்கு நான் வந்து பார்க்கலாம் தெரியுது, இவர்கிட்ட மேலே எல்லாம் கணக்கு அவார்ட்ஸுகள் எல்லாம் வின் பண்ணி இருக்கிறார். இவர்கிட்ட நான் கேட்க போறேன், கனடா விசா வாக்கு என்னென்ன பேப்பர் ஒர்க் நாங்கள் சப்மிட் பண்ண வேணும் என்றதை பற்றி தான் நான் இவர்கிட்ட கேட்க வந்தேன். அது சம்பந்தமான ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை இவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் என்று வந்திருக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த சமூக சேவைகள் விழுந்தடிச்சு நிற்காமல் பல இடங்களிலே பல நிகழ்வுகளை தொகுத்து தருவதோடு ஒரு தலை சிறந்த கனேடிய நடிகரும் கூட. உங்களுடைய சேவைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வணக்க நேயர்களே, இன்று எங்கள் மக்கள் சமுதாயத்திலே புலம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் மத்தியிலும் தாயிலே இருக்கின்ற எங்கள் உடன் பிறப்புகள் மத்தியிலும் ஏதோ ஒரு வகையிலே கனடாவுக்குள் நுழைந்து கொள்ளலாம், கனடாவினுடைய குடிவரவு கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்க, அங்கே போகலாம், வேலை செய்யலாம், வாழலாம் என்ற ஒரு உணர்வு சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக சொல்ல கனடாவை பொறுத்த மட்டிலே கனடிய பிரதமர் அவர்கள் அடுத்து வருகிற 3 ஆண்டுகளிலே 4 லட்சத்திலே இருந்து 5 லட்சம் புதிய குடிவரவாளர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டது உண்மைதான். ஆனால் அதற்குள்ளே இன்னொரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு சிறுபான்மை அரசாங்கம் அடுத்து 3 வருடங்கள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இரண்டாவது சொல்லப்படுகிற போது எங்களுடைய பிரதமருடைய தந்தையார் அவர்கள் தான் ஐரோப்பிய குடிமக்களுக்கு பதிலாக அவர்களோடு இணைத்து ஆசிய ஆப்பிரிக்க மக்களை இங்கே வரவழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் ஆசிய மக்களுடைய வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே என்று கனடாவுக்கு வருகை தர்கள் பொறுத்த மட்டிலே இலங்கையிலே குறிப்பாக சொல்ல போனால் கனடாவுக்கு போனால் பதம் இருக்கலாமாம், வேலை செய்யலாமாம், நிரந்தரமாக இருக்கலாமாம் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. உண்மையிலே போனால் கனடா 4 லட்சம் பேரை எடுக்கிறது என்றால் அதிலே 60% மேற்பட்டவர்கள் படித்தவர்கள், தொழில்துறன் மிக்கவர்கள், பணம் படைத்தவர்கள் ஆகியவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கு அல்ல என்பது ஒன்று. இரண்டாவதாக இந்த வேலை வாய்ப்புகளை கனடாவுக்கு வந்தால் இலகுவாக பெறலாம் என்று பலரும் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். அதிலே முக்கியமாக கனடிய அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே கனடிய அரசாங்கத்தில் மனித வளத்துறை சமூகத்துறை சார்ந்த அந்த திணைக்களத்திலே ஒரு குறிப்பாக தொழில் அதிபர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் கூடிய அளவுக்கு கனடாவிலே உள்ள தொழிலாளர்களுக்கு உண்மையான இடம் கொடுத்து அதற்கு பிறகுதான் நீங்க வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகும். அதனை லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்றுகிறார்கள். இந்த லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் என்பது தொழிலதிபர்கள் தம்மிச்சியாக வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு இந்த வேலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக வழிபாட்டு நிறுவனங்களிலே அவர்கள் இப்படி லேபர் மார்க்கெட் ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு சில துறைகளிலே வரலாம். பெரும்பாலான துறையிலே தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் ஆக்களை பெற முயற்சி எடுத்து அது முடியாததிலே தான் வெளிநாட்டவரை கொண்டு வரலாம் என்பதனாலே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மாதிரி இலக்குவிலே இங்கே பெற்றுக் கொள்ளாது. அடுத்ததாக இந்த நாட்டுக்கு அவர்கள் உல்லாச பிரயாணமான அல்லது குடும்பத்தினுடைய ஒரு விஜயம் மேற்கொள்வதாக இருந்தால் கனடாவிலே 10 வருடங்களுக்குள்ளே நீங்கள் 6 மாதமாக இருந்து வெளியில போய் வரலாமே தவிர 10 வருடங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்பது அல்ல. இரண்டாவதாக நீங்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்புகளை பெறுவதென்று சொல்வதானால் அங்கே இருந்தே செய்து கொள்ளலாம்.
உதாரணமாக நீங்க ஒரு சாப்பாட்டு கடையிலே சாப்பாடு கூட பண்ணி அவர்கள் உங்களுக்கு வீட்டிலே கொண்டு தருவார்களே, ஆனால் நீங்களே சாப்பாட்டுக்கு போய் அந்த சாப்பாட்டை வாங்க வேண்டும். நீங்க கனடாவுக்குள்ளே இருந்து ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் வெளிநாட்டிலே இருந்து விண்ணப்பித்தால் என்ன, ரெண்டு சமமாக பார்க்கப்படுகிறது என்ற காரணத்தினாலே எப்படியாவது கனடாவுக்கு வந்தா வேலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைப்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. அடுத்ததாக நீங்கள் இந்த உல்லாச பிரயாணத்திலே வருவதாக இருந்தால் உங்களுடைய வருவாய், உங்களை வரவழைத்துக் கொள்கிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய வருவாய் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய வருவாய் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்லுவார்கள், வரை உங்களாலே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிற போது எப்படி அவர்களை நீங்கள் இங்கே வரவழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த வருவாய் இருக்கிற போது எத்தனை பேர் அந்த குடும்பத்திலே இருக்கிறார்கள், இரண்டாவது அந்த குடும்பத்திலே இருக்கின்றவருடைய வருவாய் என்ன. உதாரணமாக ஒருவர் தனிப்பட்ட கம்பெனி ஒன்றை அவருக்கு $1,00,000 வருவாய் இருந்தால் அது கம்பெனிக்குரிய வருவாய். அந்த வருவாயிலே அவர் தனக்கென்று சொல்லி ஒரு $30,000 அவர் ஒதுக்கினால் அந்த 30,000 தான் வருவாயாக பார்க்கப்படும், தவிர கம்பெனி வருவாய் அல்ல. கம்பெனி வேறு, கம்பெனியினுடைய முதலாளியோ தொழிலாளரோ வேறு என்றது இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்த்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயமாக பலவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கனடாவுக்குள்ளே இலகுவாக வந்துவிடலாம் என்றது சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது ஆகும். வணக்க நேயர்களே, குறிப்பாக சொல்ல போனால் கனடாவுக்கு அல்லகொள்ளையாக யாரும் வந்துவிடலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் பல நாடுகளிலே உள்ள சில நாடுகளிலே ஏற்றிருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டிலே சீராமல் சினக்காமல் சீர்வரிசை தந்தே வந்தாரை வரவழைத்துக் கொள்ள ஒரு நாடாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே கனடா இன்று புதிய குடிவரவாளர்கள் வழியிலே முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கனடா யார் எத்தகைய தகமை கொண்டவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சற்று புரட்டி பார்த்துக் கொள்ளுவோம்.